அனைவரும் சர்வகடாட்சம் பெருக. இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம் பத்மபுரம் கூடிய அற்புதமான ஒரு இடம். சேஷாத்ரி மகரிஷி தவம் செய்த இடம். அது மட்டும் இல்லாம ஸ்ரீ அதாவது தேவி லலிதாம்பிகா பீடம் இது. அதி அற்புதமான ஒரு ஸ்தலம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய எங்கும் இல்லாத சிறப்பு. கால் எடுத்து வைத்தாலே மாற்றம். ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்ம விரும்புறதை விட தெய்வம் நம்மள விரும்பினாதான் போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல என்னுடைய குருவினுடைய ஆசீர்வாதத்தினால இந்த இடத்திற்கு நான் வந்திருக்கேன். எவ்வளவு அற்புதமான ஒரு தன்மையில அம்பாள், எவ்வளவு பிரகாசமா, அதாவது ஒளி சுரூபமா அவளை பார்த்துட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு தேஜஸான ஒரு அழகு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருக்கக்கூடிய அம்மான்னு சொல்லக்கூடிய சுவாமிகள் பாத்தீங்க அப்படின்னா நித்தியப்படி தன்னுடைய கரத்தினால் அம்பாளுக்கு காலை மாலை பூஜை செய்வதோட மட்டும் இல்லாம வரக்கூடிய பக்தர்களுடைய எப்படிப்பட்ட குறையா இருந்தாலும் இந்த இடத்துல அந்த குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய சில முறைகளை சொல்றாரு. அதை கேட்டு இந்த ஆலயத்துல யாகங்கள் மூலியமாகவும் பூஜைகள் மூலியமாகவும் அம்பாளிடம் சங்கல்பம் மூலியமாகவும் உங்க பிரச்சனைகள் உடனே தீர்றதை கண்கூடா பார்க்க முடியும். அது அற்புதமான ஆலயம் மட்டும் இல்ல, வினைகளை களையக்கூடியது, வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. அம்பாள் அருள் இருந்தா கண்டிப்பாக அனைத்து பேரும் இந்த இடத்துல கால வைப்பீங்க. ஆனா அதற்கு உண்டான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கே நீங்க அவகிட்ட சங்கல்பம் செய்யுங்க. இந்த பத்மபுரத்துல கால் வைக்கணும். அது மட்டும் இல்லாம ஸ்ரீதேவி லலிதாம்பிகையினுடைய பீடத்துல அம்பாளுடைய அனுகிரகத்தோட சுவாமிகளுடைய அனுகிரகத்தையும் பெற்று குருவர்களோட திருவருளை எல்லோரும் பெறணும்னு எல்லாம் வல்ல லலிதாம்பிகை கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஜெய் சாய்ராம்.